அப்பா ரைட். அப்பா எனக்கு பல்லு முளைச்சப்ப வாங்கின பேஸ்ட் அது. என்ன தட்டினாலும் ஒண்ணும் வராது. எல்லாம் முயற்சி பண்ணா பலன் கிடைக்காம போகாதுப்பா. பார், இது என்ன பேஸ்டா பிரசாதமா? இதை வச்சு வளர்க்கணும் என்னப்பா வரும்? கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிப்பா, நல்லா நுர வரும். ஆஹா, இது முழுசா நானே யூஸ் பண்ணிக்கிட்டுமா இல்ல பாதி உங்களுக்கு எடுத்து வைக்கட்டுமா? நான் என்னைக்குப்பா இந்த கருமத்தெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்குன்னு இருக்கவே இருக்கு செங்கல்ல. நான் பேண்ட் வேணும்னு கேட்டேன், என்னாச்சுப்பா? எதுக்கு பேண்ட்? அதான் போன தீபாவளிக்கு எடுத்தோம்ல. அது போன தீபாவளிக்கு வாங்கினது இல்ல, இத்து போச்சுப்பா. அதுக்கு தான் ஒப்பன மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறாங்க. மகனே, ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு, இது வட அமெரிக்காவுக்கு சுரங்கம் தோன்றவங்களுக்காக கண்டுபிடிச்சிருப்பா. இதுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது. துவைக்க வேண்டியது இல்ல, அயன் பண்ண வேண்டியது இல்ல, கிழிஞ்சு ஒட்டு போட்டாலும் கூட பேசன்ட்ருவானுங்க. ஒப்பனை பார்த்தாவது மாடர்னா இருக்க கத்திக்கேண்டா. இந்த இது புடி, காஞ்சி போச்சுன்னா ஒரு நுர வராது. பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்களே. சாடிஸ்ட். யாரு சாடிஸ்ட்? டேய், இந்தியாவிலேயே நான் பெரிய எக்கனாமிஸ்டா. ஐயே, என்னடி இது? நெல்லு. பின்ன நான் என்ன புல்லு முளைச்சு கிடக்கு நான் சொன்னேன்? ஏன் கீழே கிடக்கு? இல்ல, அரிசியில இருந்துச்சு, வேணான்னு பொறுக்கி போட்டேன். அறிவு கிட்டவளே, அந்த அரிசியே நெல்லுல இருந்து வந்து தெரியுமா? பொறுக்கி போய் அரிசி எடுக்கலாம். என்ன குழம்பு வச்சிருக்க? என்னத்த வைக்கிறது? போன மாசம் 1/2 கிலோ கோவக்காய் வாங்கி கொடுத்தீங்க, எல்லாம் தீர்ந்து போச்சு. ஏன் 30 நாளைக்கு 1/2 கிலோ காய்கறி பார்த்தாதா? கண்ணா பண்ணா செலவு பண்ணி நிறுத்தலாம் பாக்குறியா? அறிவு கிட்டவளே, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். காய்கறிக்கு காசு எடுக்காம போறீங்களே. காசு கொடுத்து காய்கறி வாங்குற பழக்கத்துல உங்க ஒப்ப நோட்டோட நிறுத்திக்கின்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்க? இந்தியன் எக்கனாமிக்கல் தெரியாம பேசிக்க நீ. கத்திரிக்காய், வெண்டைக்காய். கத்திரிக்காய் என்னையா விலை? பூரா அழுகலா இருக்கும் போல் இருக்க. கிலோ 8 ரூபாய்ங்க. 8 ரூபாய் என்னையா? மனுஷன் வாங்குற விலையா பார்த்து சொல்லியா? உங்களுக்கு எவ்வளவு வேணுங்க? அது நீ சொல்ற விலையை பொறுத்து இருக்கு. போட ஒரு 5 கிலோ போட. 5 கிலோவா? 6 ரூபான்னு போட்டுக்க. பூரா சொத்தையா இருக்குது, 5 6 இருக்கு. எனக்கு கத்திரிக்காய் போதும். உருளைக்கிழங்கு என்ன விலை? 7 ரூபாய்ங்க. ஒரு 1/2 கிலோ போடு. இது என்னையா பூரா கண்ணி போய் கிடக்குது? கண்ணி போலீங்க, அது மச்சம் இருக்குங்க. மச்சமா? அதிர்ஷ்டமான கிழங்குறியா? ஆமா. இப்போ ஒரு 4 கிலோ போடு. 4 கிலோ வேணாம், பூரா கண்ணி கிடக்குது, எனக்கு வேணாம். எனக்கு ஒரு அவரைக்காய் போடு. அவரைக்காயா? இத பார், அவரைக்காய் போடுறேன், ஆனா தூக்கி வெளியே எறியக்கூடாது. என்னையும் அர்த்தமா வேலைக்கிறேன். அடிபட்ட காயா, அழுகிற காயா வண்டிக்குள்ள வைக்க கூடாதியா? வச்சா இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வரும், இது கெட்டு போயிடும். ஆமா, இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வந்து இது கெட்டு போயிருமா? அப்படி இதுல இருந்து மிளகாய் கெட்டு போயிடும். மிளகாயில இருந்து வெங்காயம், என்ன வெங்காயம் தூரம் வச்சுட்டேன் அங்க இருக்கு. இத மாதிரியா? இனிமேல் நான் எடுத்து வீசினா செருப்பால் அடியா. சரி, போடியா. எத்தனை கிலோ? 1/2 கிலோ போடு. 1/2 கிலோவா? இது என்னையா பூரா முத்தக்காயா இருக்குது? முத்தக்காய வச்சு வித்து இருக்கிறேன், எடுத்து போடக்கூடாது. என்ன அது? காலங்காத்தால வியாபாரமே வேண்டாம், சுத்த சாவுக்குறாங்க. சாவுக்குறாங்க அடிச்சு பல்லெல்லாம் பேத்து போடுவேன். அழுகிற காய வித்துட்டு இருக்க, கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுவேன். என்ன கேஸ் போயா? காலங்காத்தா நல்ல காய் தான் கொண்டாந்து இருக்கிறேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய். ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம். ஜூஸ் போற எலுமிச்சை வாங்கணும்னு பார்த்தேன், இதுல ஊறுகாயே போலாம் போட்டுருக்க. மொழிய புடுங்க, திருஷ்டி போக. தேங்காய் முடி கால் முட்டியில படலையே. ஐயோ, கடவுளுக்கு குறைச்ச தேங்காய் காலில் வரத கொடுத்து வச்சுக்கோங்க. உள்ள போங்க. இது ஒரு வீடு, இதுக்கு திருஷ்டி காய் வேற சுத்திருக்கான் பாரு. அம்மா, காய்கறி விலையெல்லாம் கண்ணா பின்னா நேரிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு நிறைய இருக்கேன்னு தாராளமா வெட்டி தீர்த்துட்டு இருக்காத. இந்த காய்கறி வண்டிக்கார இனிமேல் இந்த பக்கம் வருவானுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏங்க, சொத்தை பார்த்து வாங்குனீங்களா? ஆமா, அடுத்த காய்கறி வண்டிக்கான வர வரைக்கும் இதை வச்சுதான் சமாளிக்கணும். இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்களா? அம்மா, மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட். நீ பாட்டு காட்டு இருக்காத, காட்டு கப்பு நினைச்சிரு. என்னங்க இது? உடஞ்ச தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உடஞ்ச தேங்காயா? உடைச்சு பார்த்து வாங்கணுமா? உள்ள அழுகிருந்தா அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸாவா? அதுக்கு நான் என்ன பண்றது? உடைக்கிற நம்ம இஷ்டத்துக்கு உடைப்பானா? நீ என்ன வக்கீல் மேல கேள்வி மேல கேள்வி கேட்க? அப்பா, பேங்க் போனோம், பஸ் காசு கொடுங்க. ஐயோ, பஸ் வேகமா போதோ இல்லையோ, டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு. மகனே, நீ ஏன் நெருக்கி அடிச்சு கூட்டத்துல போகணும்? 2 வீலர்ல போ. 2 வீலரா? எப்போ வாங்குனீங்க? எங்க இருக்கு? அதோ லுக். ஏன்பா, சைக்கிள் 2 வீலரா? ஆமா, அது 4 வீலர் இருக்கா? 2 வீல் தானே. இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்குனீங்க? நான் எங்கப்பா வாங்கினேன்? இதோ நிக்கிறாள் எங்க அம்மா, இவளோட புவர் ஃபாதர் என்னுடைய கல்யாணத்துக்கு வரதட்சணையா இதை கொடுத்தான். வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமேன்னு நான் தான் பாட்பாரா பிரிச்சு பாலித்தீன் பேப்பர்ல சுத்தி பீரோல வச்சிருந்தேன். காலையில உட்காந்து அசம்பிள் பண்ணேன். சரி வா, நான் டிராப் பண்ணிட்டு வரேன். நீங்க எதுக்கு? நானே போயிட்டு வந்தேன். ஐயோ, இது இங்கிலீஷ் ராலி சைக்கிள்ப்பா. எவனா வாங்கிட்டானா நான் தான் உன்னை டிராப் பண்ணுவேன், நான் தான் உன்னை பிக்கப் பண்ணுவேன். சரி வா, டைம் வேஸ்ட் பண்ணாத. டயத்துக்கு என்ன காசா செலவு பண்றீங்க? வாங்க.